கேமரா ஒளிகளும் பொதுவா கான்ட்ராக்ட் வர்றா திரையில் கதை சொல்ல விமர்சனம் அல்ல இது ஒரு சினிமா பயணம் கண்ட திறப்பார் அவர் மனதில் கலைஞன். ஹே மக்காஸ், இந்த எபிசோட்ல மலையாளத்துல மட்டின்னு ஒரு படம் வந்து ஞாபகம் இருக்கா? அந்த படத்தை டைரக்ட் பண்ண டாக்டர் பிரபாகர் டைரக்டா தமிழ்ல பண்ண படம் தான் ஜாக்கி. இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன, மதுரையில பாரம்பரியமா கடா முட்டுச்சண்டை நடத்திட்டு வரவர் தான் ஐயா. அந்த கடா சண்டையில தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வரவர் தான் கேமரா கார்த்தி, படத்தோட வில்லன். மீன் மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணாலும் கடா சண்டையில ஜெயிக்கிறது தான் அவரோட பெருமையா நினைச்சுக்கிறாரு. மதுரை ஒத்த கடையில கடா மூட்டு சண்டையில தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வரவர் தான் நம்ம ஹீரோ ராமர். சேராட்டோ ஓட்டினாலும் கடா சண்டையில ஜெயிக்கிறது தான் இவரோட கௌரவம் நினைச்சிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கடா சண்டையில மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த சண்டையில வில்லனோட கடாவை ஹீரோ கடா ஜெயிச்சிடுது. அப்புறம் என்ன, வில்லனோட கௌரவ பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தனிப்பட்ட பகையா மாறுது. இந்த பகையினால இவங்களுக்குள்ள அடுத்தடுத்து என்ன நடக்குது, முடிவுல இந்த பிரச்சனை எப்படி முடிச்சுக்கிறாங்கன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. கேரளாவில் ரிலீஸ் ஆன மட்டி படம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். அந்த படத்தை டைரக்ட் பண்ண டாக்டர் பிரபாகர் அந்த படத்தில் நடித்த யுவன் கிருஷ்ணா, ரிதன் கிருஷ்ணாவை வச்சு மதுரை கலாச்சாரம் கெடாசண்ட பேக்ரவுண்டில் ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் பிளே படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் தான் போகுது. ஹீரோ அப்புறம் வில்லன் காஸ்டிங்கில் தான் நம்மளால அடாப்ட் ஆக முடியல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட ஃபேஸும் மதுரை மண்ணுக்கு செட்டே ஆகலை. ஆனாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னால கதையை நகர்த்தி கொண்டு போயிடுறாங்க. சொல்ல போனால் ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற ஸ்டோரி தான். ஆனால் டாக்டர் பிரபாகரோட ஸ்க்ரீன் ட்ரீட்மெண்ட்னால கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. கெடாமுட்டு சண்டையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. ஏன்னதான் மேக்கிங், கேமரா, மியூசிக் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கண்டினியூட்டி நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. ஹீரோக்கும் வில்லனுக்கும் மாசா நிறைய இடத்துல பில்டப் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பரிச்சயம் இல்லாதனால நமக்கு மாசா தெரியல. அப்புறம் முக்கியமான விஷயம், மதுரை ஸ்லாங்கு கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லை, அநியாயத்துக்கு ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. இந்த கேஸ்டிங் மதுரை ஸ்லாங்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் நல்ல படமா வந்திருக்கும். மேக்கிங், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் உள்ள படம் தான் இந்த படம். கடா சண்டைங்கிறது விளையாட்டு இல்ல, வெறி. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா யுவன் கிருஷ்ணா ஹீரோவா நடிச்சிருக்காரு. கோவம், ஆக்ரோஷம், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பட்டையை கிளப்புறாரு. என்ன இந்த ரொமான்ஸ் சீன்ல நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஹீரோயினா அம்மு அபிராமி நடிச்சிருக்காங்க. படத்துல இவங்களுக்கு ஸ்கோப் இல்லைனாலும் கொடுத்த கேரக்டர் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ரிதன் கிருஷ்ணா வில்லன் கேரக்டர்ல நல்லாவே நடிச்சிருக்காரு. படம் பார்க்கும்போது இவர் தான் ஹீரோன்னு நினைச்சிட்டேன். ஏன்னா படத்துல இவர் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்றாங்க. அப்புறம் தான் தெரியும் இவர் வில்லன்னு. ஆனாலும் இவர் ஹீரோவா நடிக்க வேண்டியவர் தான். மதுசூதனன் ஊர் பெரியவரா நடிச்சிருக்காரு. அநியாயத்துக்கு நல்லவரா நடிச்சிருக்காருங்க. சித்தன் கண்ணன் நல்லாவே நடிச்சிருக்காரு. அப்புறம் ஹீரோ, வில்லன் இவங்க கூடவே வர அந்த சைடு கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா ட்ரிகர் பண்றாங்க. அவங்க பேர் தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவங்க எல்லாரையும் விட பெஸ்டா நடிச்சது கெடா தான். நடிக்க வச்சிருக்காங்க. சும்மா சிங்க மாதிரி இவங்க வர்ற சீன்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. சூப்பர். என்ன, சுதயகுமாரோட சினிமாட்டோகிராஃபி தான் படத்துக்கு பிளஸ்னே சொல்லலாம். நிறைய நைட் சீக்வன்ஸ்ல லைட் செட்டிங்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மட்டி படத்துக்கு பிஜிஎம் போட்ட ரவி பசூர் மாதிரி இந்த படத்துக்கு சக்தி பாலாஜி போட்டிருக்காரு. இதோட பிஜிஎம் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி என்பி ஸ்ரீகாந்தோட எடிட்டிங்ல படம் 2.5 மணி நேரம் ஓடுதுங்க. ட்ரெய்லர் கட் பண்ண மாதிரி இந்த படத்தை கொஞ்சம் கிறிஸ்பா கட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓவரால் அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, அனுராக் காஷ்யப் வந்து பாலிவுட் டைரக்டர்ஸ்ட இப்படி வருத்தப்பட்டதா ஒரு செய்தி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது சவுத்துல இருந்து வந்த பாலா நம்ம காசியை பத்தி கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி நான் கடவுள்னு ஒரு படத்தை எடுத்து நேஷனல் அவார்டு வாங்கிட்டு போயிட்டாரு. இங்க நம்ம வேற படம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டதா ஒரு செய்தி ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி பாலக்காட்டுல இருந்து வந்து டாக்டர் பிரபாகர் நம்ம மண்ணு கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. மலையாள வாடையோட மதுரை ஸ்லாங்கு கொஞ்சம் தூக்கலா இருந்தாலும் இந்த படத்தை தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3/5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். சின்ன வயசுல மதுரை தெற்குவாசல் பள்ளிவாசல், காஜிமார் திரு பள்ளிவாசல் கிட்ட இந்த கடா முட்டு சண்டை நடக்கும் பார்த்துங்க. நேர்ல பாத்தீங்கன்னா சும்மா அள்ளு விட்டுரும். நானும் மதுரைக்காரன் தாண்டா. உலகம் கலர் உலகம், ஒவ்வொரு சீனுக்கும் நேர்மையான விமர்சனம். ஸ்பாய்லர் இல்ல, டென்ஷன் இல்ல, கான்காட் ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்ல. துதி ஹீரோ, பழைய லெஜெண்டர், எல்லாரும் கான்காட் ரேட்டிங் பாருங்க. போங்க மக்காஸ், ட்ரெண்ட் பண்ணுங்க. சினிமா வித் கான்காட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.